நிலா கண்ணா பின்னாலும் டிசைன் போட்றாத, சிம்பிளா இருந்தா போதும். கவலையே படாதக்கா, நான் போடுற டிசைனை பார்த்து எல்லாரும் அசந்திர போறாங்க பாரு. நீங்களும் போங்க. அண்ணி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மாடிக்கு போயிடுங்கப்பா. திலீபா, நாளைக்காவது நீ ஆபீஸ்க்கு லீவ் போடுறியா இல்லையா? இல்ல, கல்யாணம் முடிஞ்சா நான் ஆபீஸ் கிளம்புறேன். அது எப்படிப்பா முடியும்? மாப்பிள்ளை தோழங்கிற முறையில நீ தானே அக்காவுக்கு துணையா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும். இல்லம்மா, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. அவங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? இளங்க மாமா அனுப்பிச்சு விடுங்க. மச்சான் போறது தான்ப்பா முறை. அம்மா ப்ளீஸ், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தயவுசெய்து என்ன விட்டுருங்க. திலீபா, டேய் திலீபா. அம்மா, அவனை வற்புறுத்தாதீங்கம்மா. அவன் இஷ்டம் என்னமோ அதே செய்யட்டும். இந்த பையன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னே தெரிய மாட்டேங்குது அம்மா. இளங்கோ, இளங்கோ. ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா, படுத்துட்டாங்களா? சாப்பிட்டு மேல தான் படுத்துட்டாங்க. சரி, வேனை எப்போ வர சொல்லிருக்க? 4 மணிக்கு. வள்ளி, காலையில 4 மணிக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும். யாரும் லேட் ஆகாம பாத்துக்க. நீ இங்கே இரு, வேற எங்கேயும் போயிடாத. இல்ல மாமா, நான் இங்கதான் இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். வள்ளி, 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 என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. என்னாச்சுமா? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? 20 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க 3 பேரும் என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கீங்க. அம்மாங்கிற உறவை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள நீ என்னை விட்டு பிரிய போற. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க போதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என் பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் பிரிய வேண்டியதே இருக்குன்னு எனக்கு கஷ்டமாவும் இருக்கு. பொண்ணா பிறந்தவ என்னைக்கா இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். வள்ளி, உனக்கு தெரியாதா என்ன? தெரியுங்க. ஆனா மத்தவங்க வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே. சக்தியோட இத்தனை வருஷ காலம் நம்ம இருந்திருந்தா பரவாயில்ல. அந்த ஞாபகத்தை வச்சு என் மனசை தேத்திட்டு இருப்பேன். ஆனா சக்தி நம்ம கூட வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. இவன் என் அம்மானு கூப்பிடுற சந்தோஷத்தை, என் மேல காட்டுற பாசத்தை, அக்கறைய நான் இழக்கிறேன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலைங்க. அழாதீங்கம்மா. ஏன் வள்ளி, சக்தி வெளியில போனா தானே நீ கவலைப்படணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இங்க தானே இருக்க போறா. வெளியூர்ல எங்கேயாவது கட்டி கொடுத்தா தானே பிரச்சனை. சக்தியை உள்ளூர்ல தானே கட்டி கொடுக்க போறோம். எப்ப நினைச்சாலும் நாம அவளை போய் பார்க்கலாம். அவ இங்க வந்துட்டு போலாம். அத நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்றேன். ஆமாமா, நான் தினமும் வந்து உங்களை பார்த்துட்டு போவேன். நீங்க அழாதீங்கம்மா. சரிம்மா. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட எனக்கு தான் வேதனையும் வலியும் அதிகம் வள்ளி. சக்தி உன்னை அம்மாவா ஏத்துக்கிட்டு சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனா என்ன இன்னும் அப்பாவா ஏத்துக்கவே இல்லையே.
அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவ அம்மாவோட புருஷன். அவ மனசுல எனக்கு கொடுத்திருக்கிற இடம் அவ்வளவுதான். அதை தாண்டி எங்களுக்குள்ள சுமூகமான உறவு எதுவும் இல்லை. இந்த விலகலுக்கு காரணம் நானோ இவ்வளோ இல்லை, அந்த சிவனேசன் தான். சக்தி என்ன அப்பான்னு கூப்பிடுவாளான்னு ஏங்கிட்டு இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் அது நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க இப்போ போய் படுத்தாதான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். போங்க, போய் படுத்துங்க. போங்க. இளங்கோ, இளங்கோ, நாம போட்ட பிளான்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? ஆமா மாமா, வனிதாவும் சங்கர் ஆளுங்களும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டா வேலை முடிஞ்சது. போட்டோ லெட்டர்லாம் நாம நினைச்ச மாதிரி வரணும். நீ அவங்க கூட பேசிக்கிட்டே இரு. அப்பப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. கண்டிப்பா மாமா. வனிதா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். நான் திரும்ப கூப்பிடுறேன். நீங்க மறுபடியும் கூப்பிடும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் லட்சுமி. என்ன என்ன சொல்றீங்க வனிதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். என் புருஷனை விட என் மேல பாசமும் அக்கறையும் காட்டுறது நீங்க மட்டும்தான். உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதுக்கு தான் போன் பண்ணேன். வனிதா, வனிதா ப்ளீஸ், அவசரப்பட்டு எந்த முடிக்கும் போயிடாதீங்க. நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இல்ல லட்சுமி, வாழறதுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு நான் என்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழணும்ன்ற ஆசையே உங்களாலதான் எனக்கு வந்தது. இப்போ அந்த ஆசையும் போயிடுச்சு. என் மாமனாரும் சில ரவுடிங்களும் சேர்ந்து என்ன ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க லட்சுமி. எல்லாருமே கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர யாருமே எனக்கு ஆதரவா பேசல லட்சுமி. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் இப்படி அசிங்கப்படுறதை விட ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன் லட்சுமி. வனிதா, வனிதா வேணாம், நான் சொல்றத கேளுங்க. சாரி லட்சுமி, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. வனிதா, வனிதா. நீலா, அத்தை, ஓ ரூம் எங்க? இந்த ரூம் தான் அத்தை. இங்க எத்தனை பேர் படுத்திருக்காங்க? 4 பேர் படுத்திருக்காங்க அத்தை. சக்தி ரூம் இதோ இந்த ரூம் தான். நீ போமா. சரி. சக்தி இன்னும் தூங்கலையாமா? இல்ல அத்தை, வாங்க. வீட்ல எங்க பார்த்தாலும் கும்பலாவே இருக்கு. இந்த கும்பல்ல படுத்தா எனக்கு தூக்கமே வராதுமா. நீதான் கல்யாணம் பண்ணாச்சே, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல, அதான் இங்க வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க ஓரமா படுத்துக்கவா? உனக்கு ஒண்ணும் கஷ்டம் ஐயோ இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க மேல படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். எனக்கு கட்டில்ல படுத்தா தூக்கம் வராதுமா, தரையில படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும். உட்காருங்க அத்தை. படுத்துக்குங்க.
லைட் ஆஃப் பண்ணிடா. அம்மா வேணாம்மா, நீ உட்காரு. நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ நீ. வயசுல பெரியவங்கிற முறையில நான் உனக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். சொல்லட்டுமா? என்னடா இது, தூங்குற நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறாளே நினைக்காத. அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, இப்படி என்னால பேசாம இருக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. தேங்காய போட்டு உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லட்டுமா? உனக்கும் அந்த உருட்டு கட்டைக்கும் அவன் பேர் என்ன? லட்சுமியா சரஸ்வதியா? லக்ஷ்மி. லட்சுமி. அவன் மூஞ்சிய பார்த்து எப்படிதான் அந்த பேரை வச்சாங்களோ தெரியல. திருஷ்டி பூசணிக்காக்கும் சொக்காயும் ட்ரவுசரும் மாட்டி விட்ட மாதிரி இருக்கான். பேருக்கும் அவனுக்கு பொருத்தமே இல்ல. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படிதான் நீ ஆசைப்பட்டியோ எனக்கு தெரியவே இல்ல. முன்ன பின்ன யோசிக்காம நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டியோன்னு நான் நினைக்கிறேன். பொதுவா கல்யாணம் ஆகி புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு கோயிலுக்கோ சினிமாவுக்கோ போனாங்கன்னா பாக்குறவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? கண்ணை புடுங்கி முன்ன போடுற மாதிரி பொருத்தம் பிரமாதமா இருக்கும்னு பேசணும். ஆனா நீங்க 2 பேர் போனீங்கன்னு வைங்க, இப்படி ஒரு வயசானவனுக்கு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, பாக்க அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்களேன்னு கேவலமா பேசுவாங்க. கட்டிக்க போறவனை பத்தி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையை சொல்லித்தானே ஆகணும். நீ ஏன் புள்ளைய கட்டிக்கிறதா இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பேச போறேன்? அத்தை எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். இருமா, நான் இன்னும் முழுசா முடிக்கவே இல்லையே. நீ ஏன் நல்லா யோசனை பண்ணி பாருமா. இளங்கோ அந்த தடி பையன், இந்த 2 பேர்ல யார் அழகு? என் பையன் தானே. கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நான் சொல்றதுதான் கரெக்ட்னு உனக்கும் தெரியும், ஆனா நீ ஒத்துக்க மாட்ட. இளங்கோவுக்கும் அந்த லட்சுமிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. என் புள்ளையோட அழகுக்கு முன்னாடி அந்த தடிப்பையன் கால் தூசுக்கு கூட வரமாட்டான். ஆனா நீ என்னடானா அவனை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க. ஆனா என் பிள்ளைக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஊர்ல அவன் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க. உன் கண்ணுக்கு தான் என் பிள்ளையோட அருமை தெரியாம போச்சு. உன் தலையெழுத்து அப்படி இருக்கும்போது யாரால தடுக்க முடியும்? அத்தை எனக்கு தூக்கம் வருது. இருமா, அழகு மட்டும் இல்ல, புத்தில கூட அவன் சரியில்லை போல இருக்கே. ஏதோ ஒரு கம்பெனில மாச சம்பளத்துக்கு சீட்டை தைச்சிட்டு இருக்கானாமே. ஆனா என் புள்ள உன் அப்பாவோட எல்லா தொழிலையும் நல்லா பார்த்துட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் அவனால செய்ய முடியுமா? அவ்வளோ ஏன் ஒரு கார் கூட ஓட்ட தெரியாத தத்தியால இருக்கான். அத்தை போதும், என் பொறுமையை சோதிக்காதீங்க. கோபப்படாதம்மா. சரி, என் பிள்ளைய விட்டுரு. உன் அம்மா அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? நீ அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ அவங்கள விட்டுட்டு போறது என்ன நியாயம்? எவனோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க. புருஷன் விடுன்னு போயிட்டா நினைச்சப்பெல்லாம் நீ தேடி இங்க வர முடியாது. நாங்களும் வந்து உன்னை பார்க்க முடியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா சொந்தம் பந்தம்னு யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா நீ இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையி, இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன பண்றது? ஆசை என்னமோ அரசாள, அதிர்ஷ்டம் என்னமோ கழுத மேய்க்க. சக்தி, ஏ சக்தி, நில்லுமா. சக்தி, என்னம்மா தூக்கம் வரலையா? தூங்க விட்டாதானேம்மா. இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா? என் ரூம்க்கு படுக்கிறேன்னு வந்தாங்க, பேசாம படுக்க வேண்டியது தானே. லக்ஷ்மியை விட இளங்கோவுக்கு தான் அழகும் திறமையும் அதிகம். அவனை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. நான் என்னம்மா பதில் சொல்றது? கோவத்துல ஏதாவது திட்டிட்டு வந்தா நான் கீழே வந்துட்டேன். அவங்க அப்படி பேசின தப்புதாம்மா. ஏதோ ஆதங்கத்துல இப்படி பேசியிருக்காங்க. இத பாரு, நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத. ரூமுக்கு போய் படுத்து தூங்கு போ. நான் பாத்துக்கிறேன், போம்மா போ. போ.
என்னாச்சு வள்ளி? ஏன் சக்தி ஒரு மாதிரி போறா? எல்லாம் உங்க அக்காவால தாங்க. சக்தி கிட்ட போய் இளங்கோ தான் உனக்கு பொருத்தமானவங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நாளைக்கு காலையில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா நல்லாவா இருக்கு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் பேசுறேன் வள்ளி. அக்காவால இனிமே எந்த தொல்லையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் வேலையை முடிச்சுட்டு போய் சீக்கிரம் படுத்துங்க. காலையில் சீக்கிரம். சரிங்க. உன் அம்மாவுக்கு அறிவே இல்லையாடா? நம்ம பிளான் என்னன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. உங்க அம்மா அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்டா. நடக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. சரி, நீ போய் முதல்ல உங்க அம்மா கிட்ட நம்ம திட்டத்தை சொல்லு. ஐயோ என்ன மாமா, வேணாம் மாமா. அம்மா கிட்ட விஷயத்த சொன்னா தங்காது மாமா. எங்க அம்மா பத்தி உங்களுக்கே தெரியும். சந்தோஷத்துல யார்கிட்டயாவது ஏட விடமா சொல்லுவாங்க. நம்ம மாட்டிப்போம் மாமா. இல்லடா, நம்ம திட்டம் தெரிஞ்சதும் அவ கண்டிப்பா வாயை திறக்க மாட்டா. நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவா. ஐயோ வேணாம் மாமா. இத பாரா, நாளைக்கு நடக்க போற குழப்பத்துல சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திக்க நமக்கு இன்னொரு ஆள் தேவை. அது உங்க அம்மாவா இருந்தா ரொம்ப நல்லது. போ மாமா, போ, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஆளை தூக்கிறதுக்கு துப்பில்ல. நீங்களா எதுக்கிட்ட இருக்கீங்க? தீனி பண்டாரங்களா? சாரிண்ண, எப்படியும் சிவனேசனும் லட்சுமியும் இங்க வந்துதான் ஆகணும். 2 பேர்ல எவன்